ஹலோ மக்களே. ஐயோ யாருமே நிறையா லெஃப்ட் ரைட்டு நிறையா பிரியுதா. குட் மார்னிங். மூஞ்சி பார்த்தா ஹலோ மக்களே. வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பட் ஆனால் கன்ஃபார்மாக போகிறோமா இல்லையான்னு தெரில. ஏன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நடந்து போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஓகே பாய். நான் போய் சாப்பிட்டு வாட்டர் ஃபால்ஸ் போனால் வாட்டர் ஃபால்ஸ் ஒரு டோன் ஷாட் காட்டுறேன். பாய். நீங்கள் குளிங்க, நான் ஜாலியாக உட்காந்து வீடியோ எடுத்துக்கிறேன். இல்லை தேவையில்ல சார், நீ குளி சார். கம்பல் பண்ணாதாங்க, சளி பிடிச்சிருக்கு. எல்லாம் ஒரு கட்டிங் போட்டா சரியா பண்ணி குடிய கிடைக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கிடைக்கும். என்ன சார் இது கையை பின்னாடி கட்டிட்டு வர? பேலன்ஸ் எப்படி பண்ற? கஷ்டமா இல்லையா பேலன்ஸ் பண்றதுக்கு? நான் கூட உனக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே காய்ஸ், கீழே போயிட்டுருக்கேன். ஜீப்பில் தான் வரணும்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஜீப்பில் வரணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு வந்து நார்மல் கார்லேயோ உங்கள் டூ வீலர்லேயோ வந்துட்டு ஒரு ரோடு ஒன்று மாரி வருது. அதுக்கப்புறம் ஒரு மண் ரோடு மாதிரி வருது. அந்த இடத்துல வந்துட்டு பார்க் பண்ணிட்டு நீங்கள் நடந்தே வரலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு 3/4 கிலோமீட்டர் டு 1 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கீழே இருந்து வந்தவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் சரி இதுக்காக இதுக்கு ஜீப்லாம் ரெண்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே வந்துட்டுருக்கோம். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன, எங்ககிட்ட பட்ஜெட் கிடையாது. அதுதான் ஒரு மேஜரான காரணம். அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து நடந்தே போகலாம் அப்படின்னு. ஓ அது வேற இடமா? நான் இதுதான் நினச்சிட்டு இருந்தேன். நான் எப்படி இல்லை ஜீப்ல போக முடியுமா? தளபதி விஜய்ல ஆட்சிக்கு வந்து ஹெலிகாப்டர்லேயே கூட்டிட்டு ஒரு அணில் தெரியுதா? வால் லைட்டாக தெரியுமே, எங்கே காணோம்? சரி நான் முன்னாடி போகிறேன், வாங்கடா. ஓகே பாய். நான் கீழே போய் கன்டினியூ பண்ணுறேன். பாய். ஆமாங்கம்மா. ஐயோ அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஆமாம் 2 வாரம் பிரிஞ்சுது. அப்போ நேராக போகணுங்களா? சரிங்கம்மா, நன்றிம்மா. குந்தா ஷாட்டுக்கு நேராவா? ஆமாங்கக்கா. சரி ரைட்டு, சரிங்கம்மா. அக்கா நன்றிங்கக்கா. அவ்வளோதான், அருமைடாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நாங்கள் பாட்டுக்கு தப்பான வழியில் மாங்கன்னு இறங்கிட்டோம். இவன் திரும்ப மேலே ஏறி ரைட்டான வழியில் போகணுமா, அதுக்கு தான் மேலே ஏறிட்டு இருக்கோம். பைத்தியக்காரங்களாட்ட ரைட்டரா. இல்லை கஷ்டமாக ஒரு அருமை அடங்கும். ஃபால்ஸ் போயே ஆகிற முண்டா. அப்போதான் எனக்கு மோட்டிவேஷன் ஆயிருக்கு. என்ன சொல்கிறான் பாருங்க. ஃபால்ஸில் போயிட்டு உட்காந்தா தான் இவன் அப்படியாவே சொன்னான் மகேஷ், இன்னும் சவுண்டு வர வர கம்மியாகிட்டே வருது அப்படின்னு. நான் வழி மாறி போயிருப்பேன்னு சொன்னனே, அதுக்கு இருக்கிறதே ஒரு வழி தான். எவன்டா சொன்னது? நான் சொன்னேன். வேற யாரு? நான் தான். வந்தாச்சுடா, அவ்வளோதான்டா. வந்துட்டோம். நீங்களாச்சு பாதி வழியில் திரும்பிட்டீங்க. 100 கிலோமீட்டர். ஏய் வாடா. ஓகே, இங்கே யாராச்சும் இந்த காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த தெரியுதா, இந்த ஒரு கேட்டு. இந்த கேட்டு வந்து
எலகன்ட் ஜங்கிள் ஸ்டே அப்படின்னு ஒரு கேட்டு, பேக் கேட்னு நினைக்கிறேன் ரெசார்ட்டு. அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக போங்க. இங்கே இருக்கா அப்படியே இப்படி வந்து அப்படியே இந்த ரோட்டில் போகணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த இதிலிருந்து இப்போ ரைட் சைடில் போயிடாதீங்க, அது கீழே இறங்குற வழியா. ஸோ அதனால் எங்களை மாதிரி யாரும் பல்பு வாங்க வேணாம். இனிமேல் ஆச்சு வரவங்க கரெக்டாக வாங்க. மறுபடியும் நடந்து போகணும். ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கன்டினியூ பண்ணுறோம். பாய். ஃபைனலி லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் போக போக சவுண்ட் அதிகமாகிட்டே போகுது. ஐ ஹோப் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நிறையா லெஃப்ட்டு ரைட்டு நிறையா பிரியுதா. ஸோ அதனால் எதுவுமே கன்ஃபார்மாக சர்ச் பண்ணி போக முடியல. அப்புறம் எல்லா மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் போகிற மாதிரி ரொம்ப ப்ராப்பரான என்ன நடக்கிற பாதையும் இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப வலிக்கி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து தான் வரணும். எனக்கே ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு எனக்கு இங்கேருந்தே ஃபால்ஸ் தெரியுது. நான் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். எஸ் ரீச் த வாட்டர் ஃபால்ஸ். அப்பா வந்து ஒரு வழியாக கரெக்டாக வந்துட்டோம். இதுதான் கரெக்டான இடம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். நான் நல்லா வலிக்குது, விழுந்து வாரிக்கிறது தெரியும். ஸோ அதனால் நல்லா தானே வந்துட்டு சும்மா இருக்கா. காய்ஸ் ஓகே, இப்போ வந்து ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துட்டேன். நாங்கள் நடந்து வந்தது வந்து ரொம்ப கஷ்டமான ட்ரக்கெல்லாம் கிடையாது, ஒரு அளவுக்கு கரெக்ட். பட் வந்து நம்ம பார்த்து வரணும். ஏன்னா நிறையா இடத்துல வந்து வழி மாறி போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வரணும். எங்கேயுமே வந்து ஒரு இது வந்து ஷார்ட் ரூட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரூட்டில் போகாதீங்க. நாங்கள் அப்படி போய் தான் பல்ப் வாங்கிட்டு இருந்தோம். அதனால் அப்படி போகாமல் கரெக்டாக ஒரு பார்த்தாவே தெரியும். ஓகே, இந்த வழி போனால் கரெக்டாக இருக்கும், அந்த இஷ்யூ இருக்காது அப்படின்ற மாதிரி வழி இருக்கும். அந்த வழியில் போங்க, இல்லைன்னா பல்ப் ஆகிடும். ஸோ நியூ பிளேஸ் அன்லாக். இந்த நாளைக்கு வேறு ஏதாவது ஸ்பாட் போவோம் அப்படின்னா தெரியாது, போனால் தான் தெரியும். ஓகே பாய். திரும்ப ரூம் தான் போகணும். அவ்வளோதான். இன்றைக்கி பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். வந்ததுக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. நாளைக்கு ஏதாவது போகணும், புதுசாக ஏதாச்சும் பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் அதையும் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். பாய் பாய். ஹே காய்ஸ், செம்ம சன்ரைஸ். நான் பார்க்கல. ஸோ குட் மார்னிங். இப்போ தான் எந்திரிச்சேன். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த டென்ட். இப்போ தான் வேக்கப் மணி 8:30 ஆச்சு. நாங்கள் எங்கள் டென்ட்லேருந்து வியூ பார்க்குறீங்களா? இது எங்கள் டென்ட்லேருந்து அப்படியே வியூ சூப்பர் இருக்குல்ல. ஆகல. ஓகே, மார்னிங் ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு நினச்சேன், ஏர்லி மார்னிங்கு. ஆனால் தூங்கிட்டேன். எங்கள் நைட்டை வந்து கேம்ப் ஃபயர் போட்டு நான் நல்லா இருந்தாங்க. அப்படியே அவங்களோட பேசிட்டு கேரம் விளாண்டுட்டு கார்ட்ஸ் விளாண்டுட்டு கிட்டத்தட்ட தூங்குறதுக்கே ஒரு 12:30 அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சு. நார்மலாக தூங்குற டைம் தான். பட் ஆனால் இந்த குளிருக்கு எந்திரிக்கவே முடியல. அலாரெல்லாம் அடிச்சுது, எல்லாம் அடித்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஓகே,
அடுத்து போய் எல்லாத்தையும் எழுப்பிவிட்டு போய் சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு செக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூணார். ஹாய் ஹலோ மக்களே, இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரூம்லேருந்து டென்ட்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு மூணார் போகலாம் அப்படின்னு கிளம்புனோம். கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock செக் அவுட் பண்ணிட்டோம். மூணார் போகலாம் அப்படின்னு கிளம்பினோம். அண்ட் வர வழியில் கொஞ்சம் பாய்ஸ் கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க. அதனால் முகுந்தன் ஒரு கிரிக்கெட் பிரியன் அப்படின்றங்காட்டி சரி வா விளாட போகலாம் அப்படின்ட்டு கார் நிறுத்தி இறங்கிட்டான். நம்மளுக்கு தான் விளாட தெரியாது, அதெல்லாம் டயர்டாக வேறு இருந்துச்சா, அதனால் நான் விளாட போகல. ஏதாவது விளாண்டுருக்கானே புரியுதா, இங்கே நின்றுருக்கான் முன்ன, இதான் இங்கே நின்றுருக்காங்க முன்ன. அதனால் அப்படியே காரில் சார்ஜ் போட்டு சரி அப்படி இங்கே உட்காந்துடலாம், நல்லா இருந்துச்சா அப்படி உட்காந்துட்டேன். அடுத்து மூணார் அன்றைக்கி ஃபுல் டே இங்கே தான் இருப்போம். ஸோ மூணார் போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட் 1 or 2 வியூ பாயிண்ட் போயிட்டு கொஞ்சம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான். அப்புறம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்னைக்கு அவங்க கீழே விளாட்றாங்க, அப்படியே உட்காந்துட்டேன். அதுக்கு அப்புறமா கன்டினியூ பண்ணுறேன். பாய். ஹலோ மக்களே, நான் பேசுறது கேட்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, பிகாஸ் அவ்வளோ சவுண்டாக இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் பார்க்க முடியாது, நம்ம வர வழியில் ரோட்டில் தெரியும், அவ்வளோதான். அந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு. அண்ட் கேட்டோம் அங்கே போக முடியுமா அப்படின்னா அங்கே போகிறதுக்கு பெர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, நிறையா பேர் இறந்து கூட போயிருக்காங்க, அதனால அங்கே பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் போகல. வந்து ட்ரோன் ஷாட் ஆட் பண்ணுறேன். இந்த லொக்கேஷன் பேர் வந்து நான் கேட்டு சொல்கிறேன், எனக்கு தெரியல. இங்கே ஒரு டீ ஷாப்னு ஒரு கடை இருந்துச்சு, அங்கே தான் வந்து உட்காந்து கேட்டோம், காஃபி குடிச்சு அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். வந்துட்டு ஓகே இந்த மாதிரி இடம் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, பட் ஆனால் அங்கே பெர்மிஷன் கிடையாது போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே பாய் இப்போ சொல்லிட்டு எல்லாமே நாங்களும் தெரியும் தானே. அதாவது இது கோயில்னு எடுத்துட்டிங்கன்னா கருவறைக்குள்ள சாமின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் அது கோவில். வெளியே எடுத்துட்டிங்கன்னா அது வெறும் கட்டடம். அதுதான் வாழ்க்கைங்க. அதுக்கும் என் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கும் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? அதான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வெளியே வந்து ஒரு உடல், அந்த உடலுக்குள்ளே ஒரு உள்ளம்னு இருக்குது. அந்த உள்ளம் தூய்மையான ஒரு உள்ளமாக இருந்ததுன்னா அதெல்லாம் உண்மையாக போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, கீழே பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு, மூஞ்சி பார்த்தா பிடிக்கும். ஹலோ மக்களே, நான் இங்கெல்லாம்
ஃபோட்டோ ஷூட் பண்ணிருக்கானுங்க. நான் அப்படியே சும்மா உட்காந்துருக்கேன் சில் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் பார்த்துட்டு எடுத்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்திருக்கு, பார்ப்போம் வ்ளாக் எப்படி வருது அப்படின்னு. ஆக்சுவலாக நல்ல பிளேஸ் சில் அவுட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் பேசுகிறதே ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரில, நான் போயிட்டு ஆடியோ செக் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அதனால் தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். நேற்று vlog எதுவுமே எண்ட் பண்ணாமல் அப்படியே முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். செகண்ட் டே vlogகும் ப்ராப்பராக பெருசாக எதுவும் இருந்திருக்காது. நான் பேசுகிறது சும்மா ஃபுல்லாக மாண்டேஜாகவே தான் இருக்கும். ஏன்னா நான் மைக் கேட்டு வர மறந்துட்டேன் தடவை. ஸோ அதனால் அது இல்லாமல் பசங்க கூட வந்தேன்னா அதனால் எதுவும் ஏன்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணவும் முடியல. ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்தோமா, மாறி மாறி எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு ஒரு மாதிரி பர்சனலாக பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ணாலும் என்னால் போட முடியாது. அதனால் கண்டுக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மாண்டேஜாக தான் இருக்கும் ஒரு வீடியோ. ஓகே, பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்த டைம் தான் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். அவ்வளோதான். எனக்கும் டயர்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம். நீ எனக்கு மேக்ஸிமம் ஒரு வியூ பாயிண்ட் போவோம், அவ்வளோதான். அண்ட் எந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் முன்னாடியும் நான் பெருசாக இன்ட்ரோ கொடுத்துருக்கவே மாட்டேன், இந்த இடம் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன். பாய். ஒன்றுமே தெரியல. ஹலோ மக்களே, இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா கேரமல் பேக்ஸ் தெரியுதா, இங்கே தான் இருக்கேன். எதுக்குன்னா நைட் 12 ஆகிடுச்சு, பசிச்சுது, எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஹோட்டல் பார்த்தோம். ஹோட்டல் இல்லை. ஸோ அதனால் பேக்கரி வந்துட்டோம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு இந்த vlog பாய். And this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all.